பாக்யலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே ராதிகாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் கோபியை பார்க்க போகலான்னு நினைக்கும்போது ஈஸ்வரி ராதிகாவை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நீ எதுக்குடி முதல்ல என் பையனை பார்க்கணும்? உனக்கும் என் பையனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆ என் பையனை நீ என்னைக்கு என் குடும்பத்தை விட்டு பிரித்து அழைச்சிட்டு போனியோ அன்னைக்கு அவனோட நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனால் நீ என்னைக்கு அவனை எங்ககிட்டேருந்து அழைச்சிட்டு போனியோ அன்னைக்கு அவன் ரொம்பவுமே கொடுமை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான். நானே கண் முன்னாடி பார்த்தேன். அவனை வச்சு என்னென்ன சித்திரவதை பண்ணீங்க? நான் இருக்கும்போதே அவனை அவ்வளோ சித்திரவதை பண்ணீங்களே, அதனால தாண்டி அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு திரும்பவும் மறு உயிர் கொடுத்துருக்கா என் மருமக பாக்கியா. அதனால் நீ அவளை பார்க்கவே முடியாதுடி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ராதிகாட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ராதிகா எவ்வளவோ அழுது பார்க்குறாங்க. இல்லத்த, நான் நேற்று எனக்கும் அவருக்கும் சின்னதாக ஒரு சண்டை, மனஸ்தாபம். அந்த கோவத்தில் தான் அவர் ஃபோன் பண்ணி நான் எடுக்காமல் இருந்துட்டேன். மற்றபடி அவர் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இல்லத்த. அவர் மேலே நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். என்னை ஒரு தடவையாச்சும் அவரை பார்க்க விடுங்க. நேற்று நைட்லேருந்து அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு தெரியாமல் நான் தவிச்சு போயிருக்கேன். என்னை புரிஞ்சுங்கத்த அப்படின்னு ராதிகா ஈஸ்வரியுடைய காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. ஆனால் ஈஸ்வரி ஒரே முடிவாக இருக்காங்க. என்னால் உன்னை பார்க்க விட முடியாது. நீ இங்கே இருக்காத. நீ இருந்தனா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லவும் இங்கே நர்ஸ் வந்துடுறாங்க. ஏம்மா, இது என்னம்மா சந்தைக்கடை மாதிரி இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஒழுங்கா அமைதியாக இருக்கிறதுனா இங்கே இருங்க, இல்லைனா கிளம்பி ஓரமாக போய் அடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ராதிகாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. உடனே ராதிகா கமலாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா, நீ மயாவை கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு நீ உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாமா அப்படின்னு சொல்ல, ஏன் ராதிகா என்னாச்சு அப்படின்னு கமலா கேட்குறாங்க. அம்மா, அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா, அவரை இங்கே தான் சேர்த்துருக்காங்க, நீ சீக்கிரம் வாமான்னு சொல்லவும் கமலாவும் அடித்து பிடிச்சிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா பாக்கியா, ஈஸ்வரி, செலியன், இனியான்னு எல்லாரையும் பார்த்த கமலா ரொம்பவுமே கடுப்பாயிடுறாங்க. என்ன இந்த ஃபேமிலியில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ராதிகா மாப்பிள்ளை எங்கடி, மாப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படி அப்படின்னு சொல்ல, அம்மா அவருக்கு நைட்டு நெஞ்சு வலி வந்திருக்குமா, அப்போ தான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. நான் கோவத்தை எடுக்கலாமா, அதான் இவங்க தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி வா மாப்பிள்ளையை பார்ப்போம் அப்படின்னு கமலா மூவ் பண்ணுறாங்க. ஒன்று ஈஸ்வரி, ஏ கமலா எங்கே போகிற நீ இப்போ அப்படின்னு கேட்க, ஏங்க எங்கள் மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்க போகிறோம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அவன் என் பையன்டி ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை, புரியுதா? அவன் ஏமாற்றி அவனை என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இனிமேல் நீங்கள் அவனை ஒன்றும் பார்க்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் கோபியை அப்படின்னு சொல்ல, என்னங்க புது கதையாக இருக்குது? ஏங்க அவள் புருஷனை அவள் பார்க்க போகிறா, அவளை தடுக்கிற உரிமை இங்கே யாருக்குங்க இருக்குது அப்படின்னு கேட்க, ஓ புருஷனா? ஏன் நேற்று நைட்டு அவனை வெளியில் வந்துன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கான் உங்களுக்கு, அப்போ வந்து காப்பாற்ற முடியல புருஷனை, அப்போ மட்டும் புருஷன் இல்லையா, இப்போ மட்டும் புதுசாக வந்துட்டானா புருஷன் அப்படின்னு சொல்ல, ஏங்க அவங்களுக்குள்ளே புருஷன் முன்னாடினா 1000 பிரச்சனை இருக்குங்க, 1000 சண்டை இருக்கும். எது நடந்தாலும் புருஷன் முன்னாடி இல்லைன்னு ஆகிடாது. அவருக்கு எதனா ஒன்றுனா என் பொண்ணு தான் பாப்பா, என் பொண்ணு தான் அவருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணும் பண்ணடி, இப்போ உன்னால் போய் பார்க்க முடியாது. என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அவனை கண் முழிக்கட்டும், கண் முழிச்சது தான் அவனுக்கு இருக்குது. அவன் இனிமேல் யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறத அவன் தாண்டி முடிவு பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, ராதிகா ஒன்று என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், கமலா ஒன்று ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, யார் கேட்டுங்க ஆப்ரேஷன் பண்ணீங்க, யார் கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே செல்லின்னு சொல்கிறாரு, நான் தாங்க கையெழுத்து போட்டேன் எங்கள் டேடிக்கு அப்படின்னு சொல்லவும், ஏப்பா படிச்சிருக்க, அறிவில்லையா உனக்கு, கட்டின பொண்ணாடி இங்கே இருக்கும்போது நீ எப்படிப்பா கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணுற, அவருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது அப்படின்னு கமலா கேட்க, உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி என்ன, ஏன் அவனை எங்கள் குடும்பத்துலேருந்து பிரித்து அழைச்சிட்டு போனீங்களே, அப்போ உன் பொண்ணு படித்த பொண்ணு இல்லையா, அப்போ உன் பொண்ணுக்கு அறிவு இல்லை, கொஞ்சம் கூட ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனுஷனை
பிரித்து அடைச்சிட்டு போகிறோமே, கல்யாண வயசில் அவங்களுக்கு பசங்க இருக்காங்களே, இப்போ போய் நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறோமேன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் கோபியை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது, இந்த விவசாயம் எங்கடி போச்சு மானம் கெட்டவளே அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கமலாவை பார்த்து கேட்க, கமலாவுக்கு உடனே கோவம் வருது. இங்கே பாருங்க, வார்த்தையை பார்த்து பேசுங்க, இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அப்படிங்கும்போது ஈஸ்வரி கோவத்தில் என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கமலாவை அடிக்க, ஸோ கமலா உடனே ஈஸ்வர்கிட்ட எதிர்த்துட்டு வராங்க. உடனே அங்கே திரும்பவும் பிரச்சனை முத்துது. உடனே பாக்கியா வந்து, போதும் நிப்பாட்டுங்க, உங்களுக்குலாம் இப்போ என்ன பிரச்சனை? கோபி எனக்கு தான் கால் பண்ணாரு. அவர் உங்களுக்கு தான் முதல்ல கால் பண்ணியிருக்காரு அதிகா. நீங்கள் எடுக்கலன்னு தான் எனக்கு கால் பண்ணாரு. நானும் அவர் பண்ண எல்லா பாவத்தையும் தப்பையும் மறந்துட்டு, ஒரு சக மனுஷனுக்கு ஆபத்துனா என்ன பண்ணுவோமோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். அவருக்கு சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் கொஞ்சம் நல்லாயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கண் முழிச்சிருவார். அப்படி அவராக கண் முழிச்சு பார்த்ததும் கண்டிப்பாக உங்கள் மேலே அவருக்கு எந்த ஒரு கோபமும் வெறுப்பும் இல்லைன்னா, அவர் உங்கள் மேலே உண்மையாகவே பாசம் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக கண் முழிச்சதும் அவருடைய மனைவியான உங்களை தான் தேடுவார். அப்படி தேடும்போது யார் தடுத்தாலும் கண்டிப்பாக அது முடியாது. அதனால் நீங்கள் எதுக்காக இப்போ சண்டை போட்டுருக்கீங்க? கோபி கண் முழிக்கட்டும். கண் முழிச்சா அவர் உங்களை கூப்பிட்டா நீங்கள் போய் பாருங்கள். அப்போ இவங்க எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, பாத்தியா என் மருமக கரெக்டாக சொன்னான், அவள் தான் என் மருமக அப்படின்னு சொல்லவும் கமலா ஒன்று, ஏங்க திரும்ப திரும்ப பாக்கியாவை மருமகன்னு சொல்லாதீங்க, ராதிகா தான் உங்கள் மருமக அப்படின்னு சொல்லவும், ராதிகா யாருக்கு யாருடி மருமக? யார் மருமக? பாக்கியா தான் என்னைக்கு இருந்தாலும் என் மருமக. கோபி கண் முடிச்ச உடனே இந்த திமிரு பிடிச்சவ அடங்காதவ என் வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, எனக்கு இனிமே பாக்கியா தான் முக்கியம், பாக்கி என் கூட இருந்தால் தான் இனிமேல் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், என் உயிரை காப்பாற்றின பாக்கியம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி என் பிள்ளையே பாக்கியா தாண்டி முதல்ல கூப்பிட போகிறான். கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு அவள் கூட சேர்ந்து வாழ போகிறான், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, அத்தை என்ன பேசுகிறீங்க? அவருக்கு பண்ண தப்பெல்லாம் நான் மறந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்கணுமா? வேணாத்த, நீங்கள் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. அவர் எப்படி என்னை விட்டுட்டு ராதிகா பண்ணி போனாரோ அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அதே மாதிரி இப்போது அவர் ராதிகா விட்டுட்டு என் கூட வந்தால் கண்டிப்பாக ராதிகாவும் அவருடைய பொண்ணும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாத்த. அந்த கஷ்டத்தை நான் யாருக்கும் கொடுக்கணுன்னு நினைக்கல. அதனால் நான் அது பண்ண மாட்டேத்த அப்படின்னு சொல்ல, கமலா ஒன்று, என்ன பாக்கியா வாழ்க்கை பிச்சை போறியா எங்களுக்கு? என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போறியா அப்படின்னு கேட்க, ஈஸியாக சொல்கிறாங்க, பிச்சை இல்லடி, அது பேர் திருட்டு. யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக பழகி ஊரை ஏமாற்றி அவனை உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, எப்படி பாக்கியாவுக்கே தெரியாமல் அவளை டிவோர்ஸ் பண்ண வச்சு அவனை கூட்டிகிட்டு போனீங்க, அதனால தாண்டி இப்படி அனுபவிக்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி இங்கே செருப்பால் அடித்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாங்க. அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் இங்கே ராதிகாவால் பதில் சொல்லவே முடியல. ஸோ ராதிகா பண்ண தப்பு இதுதான். ராதிகா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. என்னதான் கோபியை அவங்க மனமார விரும்பினாலும், ஆனால் கோபிக்குன்னு ஒரு உலகம் வாழ்க்கை இருந்துச்சு. அந்த கோபிநாத்தை நம்பி இங்கே இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு நாம் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கேள்வியாலையும் ஈஸ்வரி சரமாரியாக ராதிகாவை தாக்குறாங்க. ராதிகா கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. கமலாவும் எவ்வளவோ தான் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பார்த்தாலுமே கமலாவுக்கே அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியும் கமலாவையே வாயை மூட வைக்கிற வரைக்கும் இங்கே ஈஸ்வரி பேசுகிறாங்க. ஸோ கோபி ஒருவேளை கண் முழிச்சு, ஸோ ராதிகாட்ட அவர் வீட்டில் சொல்லிட்டு வந்த மாதிரியே, இனிமே என்னால் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, என்னுடைய நிம்மதி எல்லாமே பாக்கியா கிட்ட தான் இருக்குது, அதே மாதிரி என் உயிரை காப்பாற்றி எனக்கு திரும்ப உயிர் கொடுத்தது பாக்கியா தான், ஸோ நான் பாக்கியா கூட இருக்கேன் அப்படின்னு கோபிநாத் சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ராதிகா என்ன ஆவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஈஸ்வரியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கோபிக்கிட்ட நம்முடைய பாக்கியாவை பற்றி பேசி புரிய வச்சு கோபியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், பாக்கியா கூட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்றதுல இங்கே ஈஸ்வரி இனியா 2 பேருமே ரொம்பவுமே முழு மூச்சாக இருக்காங்க. ஸோ கோபி கண் முழிச்சாதான் தெரியும் கோபியோட நிலைமை என்ன ஆக போகுது. கோபி ராதிகா கூட போவாரா இல்லை பாக்கியா கூட போவாரா? கோபி உண்மையிலேயே ராதிகாவா பாக்கியாவான்னு முடிவெடுக்கும் போது யார் பக்கம் போனால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? சீரியல் எப்படி போனால் நல்லா இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.